அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாமா? 5 நேர தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் தினந்தோறும் 5 நேரம் தொழுகையும் கட்டாய கடமையாகும். இதில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. என்னன்னா, முதல்ல அல்லாஹ் 50 ரக்காயத் வச்சுருந்தான் தொழுகைக்கு. அதை நம்மளால் தொழ முடியலன்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கம்மி பண்ண சொன்னாங்க. அதனால் அல்லாவும் அதாவது 25 ரக்காயத்து வச்சுருந்தான். அதையும் நம்மளால் முடியல இல்லையா? அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொன்னாங்க. அதுவும் கம்மி பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு 5 ரக்காயத்துக்கான தொழுகையே வந்திருக்கு. பாருங்கள், இதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபஜ்ரோட முழு என்னதுன்னு பார்ப்போமா? முழு தொழுகை பாருங்கள். ஃபஜ்ர் தொழுகை 4 ரக்காயத்து உள்ளன. லொஹர் தொழுகையில் 12 ரக்காயத்துகள் உள்ளனர். அசர் தொழுகை 8 ரக்காயத்துகள் உள்ளனர். மக்ரிப் தொழுகையில் 7 ரக்காயத்துகள் உள்ளனர். இஷா தொழுகையின் 17 ரக்காயத்துகள் உள்ளனர். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதில் ஃபஜ்ரில் ஃபரல் 2 ரக்காயத், சுன்னத்து 2 ரக்காயத். அதாவது முதல்ல 2 ரக்காயத் சுன்னத்தும் அதுக்கப்புறம் 2 ஃபரலும் தொழுகணும். லொஹரில் முதல்ல 2 சுன்னத்தும் அப்புறம் 4 ரக்காயத் ஃபரலும் அப்புறமா 2 ரக்காயத் சுன்னத்தும் 4 ரக்காயத் நஃபில் தொழணும். அசர் தொழுகையில் 8 ரக்காயத் இருக்கு இல்லையா? அதில் 2 முன் சுன்னத்தும் அப்புறம் 4 ஃபரலும் அப்புறம் 2 பின் சுன்னத்து 2, அவ்வளோதான். மக்ரீப்பில் 7 ரக்காயத் இருக்கு இல்லையா? முதல்ல 3 ரக்காயத் ஃபரலும் தொழணும், அப்புறமா 2 சுன்னத்து 2 நஃபில் தொழணும். இஷா 17 ரக்காயத் இருக்குது. 4 சுன்னத்து தொழுவணும் முதல்ல, அதுக்கப்புறம் 4 ஃபரல் தொழுவணும், அப்புறமா பின் சுன்னத்து 2 தொழுதுட்டு நஃபில் 2 தொழணும். அவ்வளோதான். தொழுகை பற்றிய எல்லா விவரமும் நம்ம சொல்லிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெரியாதவங்கள இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் இதை நீங்கள் கடைப்பிடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.